Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 778 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம சாப்பரோட கதை அண்ட் சாப்பர் ஐலாண்ட்ல இருக்க குரேஹா டால்டன் இவங்க ரிவரிக்கு வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தது எல்லாத்தையும் பார்த்தோம். அதே நேரம் சவுத் ப்ளூல காட்டுறாங்க நம்ம லூஃபி ட்ரம் கிங்டம்ல அடிச்சு தெறிக்க விட்டானே வாப்போலே அவன் இங்க ஒரு தீவை புடிச்சிட்டான் போல. அந்த இடத்தோட பேரு ஈவில் பிளாக் ட்ரம் கிங்டம். ட்ரம்ம மட்டும் விட மாட்டான் போல கொய்யால. ஏகப்பட்ட பொம்மையெல்லாம் காமிச்சு ஃபர்ஸ்ட் கிங்கு வாப்போலே நான் தான் இந்த மாதிரி ரெவரிக்கு போறேன் அப்படின்னு காட்டு கத்திட்டு இருப்பான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் ஆளுகெல்லாம் ஒரு சைடு கத்திட்டு இருப்பாங்க. அப்படின்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அவன் ஒரு புது கிங்டமே ரெடி பண்ணிட்டான். இப்ப அதுக்கு அவன் தான் கிங் வேற. என்னதான் ட்ரம் கிங்டம்ல இருந்து இவனை அடிச்சு வெளியே பத்தினாலும் இப்படி ஒரு இடத்த செட்டப் பண்ணி அங்க இவன் கிங்கா மாறி இவனையுமே அந்த ரெவரிக்கு கூப்பிடுற மாதிரி ரெடி பண்ணிருக்கான்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் அவன் வாழ்க்கையில நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா மேட்டரையும் சொல்லுவான். ஆக்சுவலா லூஃபி அவனை கடைசியா அடிச்சு தெறிக்க விட்டதுக்கு அப்புறம் அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இருந்தான். ஆனா மொத்தமா காடு தான். எப்படியாச்சும் சர்வைவ் ஆகணுமே. அதனால அங்க இருக்க மரம் கல்லு அது இதுன்னு கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே தின்னான். அவன் தான் இரும்பிய திம்பானே அதை திங்க மாட்டானா. அப்படி காட்டுக்குள்ள அலப்பற பண்ணிட்டு இருந்தவன் நேரா ஊருக்குள்ள போனான். அங்க போயிட்டும் சும்மா இல்லாம கையில கிடைக்கிற கேண்டில்ஸ் அப்புறம் பெஞ்சஸ் அப்படி இப்படின்னு மொத்த டவுனையுமே தின்னு தீக்க ஆரம்பிச்சிட்டான். அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவன் முரட்டு தீனி திம்பான் போல, இவனை இப்படியே விட்டா உருப்படாதுன்னு சொல்லி அப்புறம் நேவி ஆளுகள்லாம் வந்து கை வளங்கள்லாம் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவன் திருந்தல. என்ன பண்ணிட்டான், நைஸ் அவனுக்கு டேக்கா கொடுத்துட்டு அங்க இருந்து அடிச்சு புடிச்சு அழுதுகிட்டே எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன்னா ஒரு நாட்டோட கிங்கா இருந்தவன். அவன் வச்சாதான் சட்டம். அவன் என்ன சொல்றானோ அதை செய்யணும். ஆனா இப்போ அவனை நாய் மாதிரி எல்லாம் அடிச்சு வரட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரிய வருது இதுக்கப்புறம் நம்ம கிங் இல்ல, ஒரு சாதாரண ஆளுன்னு. அவன் ஊருக்குள்ள போய் அவ்வளவு அட்டூழியம் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் அவன் மனசுல அவன் ஒரு கிங்னு நினைப்புல இருந்ததுனால தான். இப்ப அது கம்ப்ளீட்டா அடியோட மரத்து போச்சா. நான் எல்லாம் ஒண்ணு கிடைக்குது பொடிப்பயில எல்லாம் வந்து நோண்டிட்டு இருக்கானுங்க. இப்படி அவன் நிலைமை ரொம்ப மோசமா போயிருச்சு. அப்புறம் தீப்பெட்டி வித்து அவனோட வாழ்க்கையை அப்படியே ஓட்டினான். பிரிட்ஜு கடியில தான் அவனுக்கு வீடே. கல்லு கடப்பாருன்னு கையில கிடைக்கிறதெல்லாம் தின்னுட்டு இருந்தவன் போர் அடிக்குதுன்னு ஒரு ரோபோட் ஒன்னு உருவாக்கினான். அதான் அவனோட மஞ்ச் ஃபேக்டரியை யூஸ் பண்ணி எது வேணாலும் ரெடி பண்ணலாமே. அப்படி அவன் கிரியேட் பண்ண டாய்ஸ் எல்லாமே அங்க இருந்த குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. உடனே நல்லா இருக்கே இந்த வேலையை பண்ணுவோன்னு ஒரு டாய் ஸ்டோர் ஒன்னு ஆரம்பிச்சான். ஏகப்பட்ட சேல்ஸ். எந்த அளவுக்கு விற்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா காசு பார்த்தான். ஆனா அங்க இருந்த ஒரு லோக்கல் சயின்டிஸ்ட் அந்த டாய்ஸோட சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்னடான்னா அது ஒரு நியூ அலாய் பாப்போல் மெட்டல்னு பேரே வச்சிட்டாங்க. அவன் பேர் புகழ் பரவி அவனை எல்லாம் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு அதெல்லாம் புதுசா இருந்துச்சு. கஸ்டமர் எகிர்றாங்க எகிரிக்கிட்டே போறாங்க. அவனோட கடை பெரிய லெவல்ல டெவலப் ஆகி ஒரு ஃபேக்டரியே பில்ட் பண்ணிட்டான். ஏகப்பட்ட பேர் அவனுக்கு கீழே வேலை பார்க்கறாங்க. தலைவர் பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டாரு. அப்புறம் என்ன ஒரு பேரழகியான மிஸ் யூனிவர்ஸ கல்யாணமும் பண்ணிட்டான். அவனோட லைஃபே ஹாப்பினஸ்ல நிறைஞ்சு வழிஞ்சுது. பணம் பேரு புகழ்னு அவனை விட்டு போன எல்லாமே ரிட்டர்ன் அவங்கிட்டே வந்துருச்சு. பாத்தீங்களா, அவனோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்ததுனால போன எல்லாத்தையுமே திருப்பி சம்பாதிச்சிட்டான். சொல்ல போனா இது நெஜ லைஃபுக்கும் அப்ளை ஆகும். நமக்குள்ள இருக்க டேலண்ட் என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா டெஃபினட்டா நம்மளும் பெரிய ஆளாயிடலாம். ஆமா என்ன ஒரே ஈரமா இருக்கு, கொஞ்சோண்டு கருத்து சொன்னேன் அதுக்கு இந்த துப்பா துப்புவீங்க. சரி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணு இல்லன்னு சொல்லாதீங்க, நம்ப மாட்டேன். அப்படி ஒருவேளை தெரியலன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ இவன் பேக் டு பவருக்கு வந்துட்டானா. இந்த கதையை ஒரு 1000 டைம் அவன் ஆளுகிட்ட சொல்லியிருப்பான். ஏன் திருப்பி இப்படியே சொல்லுதுன்னா மூதேவிக்கு இதை சொல்லும் போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. இப்படி எல்லாத்தையுமே பணத்திட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வரும். இவன் இதுக்கு முன்னாடி ரூல் பண்ணிட்டு இருந்தானே ட்ரம் கிங்டம், அந்த கண்ட்ரியோட பேரை சாக்குரா கிங்டம்னு மாத்திட்டாங்க. டால்டன் தான் கிங்கா வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை வர விடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருப்பான். மேல வந்தவொன்னு புத்தியை காட்டுறான். பாத்தீங்களா என்ன பண்றது, விதி வெளியது வந்து வாங்கி எட்டிட்டு போவான். இப்ப கிராண்ட் லைன்ல இருக்க ட்ரெஸ்ஸோசாவை காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த டோஃப்ளமிங்கோ அடிச்சு தெறிக்க விட்டதுல இருந்து அந்த கண்ட்ரி செம பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. அதுல அந்த லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாம் தெருவுல குழந்தைங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம பையன் லூஃபியால தான். என்ன அவன் பேரை லூசின்னு போட்டு வச்சிருக்காங்க. அதான் கொடுமை. எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உசுர கொடுத்து சண்டை போட்டான் அது எல்லாத்தையுமே கைரோசி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த கோட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வேலை முடியல. உள்ளுக்குள்ள ரெபேக்கா மன்ஷேரி வியோலா இவங்க 3 பேரும் ஜாலியா காஃபி குடிச்சிட்டே பேசிட்டு இருக்கும்போது வியோலா இவ கூட அந்த ரெவரிக்கு வர முடியுமான்னு சொல்லி கேப்பா. அவளுக்குன்னா செம ஹாப்பி. ஆனா அதுக்கு சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் போடணும்ல. உடனே வியோலா என்னோட எடுத்துக்காம்பா. போய் பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டில அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏன் ரெபேக்கா கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னா அவ தான் இவ்வளவு நாளா கிளாடியேட்டர்னு பிகினியில தெரிஞ்சாலே அவ இங்க முழு ட்ரெஸ் போட்டா. இப்போ நல்ல வெரைட்டியா ட்ரெஸ் கிடைச்சவன செம ஹாப்பி. கிங் இது எல்லாத்தையுமே வளைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அடக்கன்றா எப்படி இருந்த மனுஷன் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா. அப்படியே அங்க கட் பண்ணி
ப்ரோடன்ஸ் கிங்டம் காட்டுறாங்க. அது ஆக்சுவலா எலிசபெலோட கிங்டம். அந்த ஆளு கிங் ரிக்குக்கு கால் பண்ணி நான் நேவி ஆலையில சேஃப்டிக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன், வேணா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து மரி ஜாய்ஸ்க்கு போலாம், நேவி எஸ்கார்ட் நமக்கு எதுக்கு, குறுக்கால எவனாச்சும் வந்தா தட்டி தூக்கிடுவோம்பா. ரிக்கு கேட்டுட்டு பயங்கரமா கடுப்பாயிருவான். ஏன்டா நம்ம என்ன வெக்கேஷனுக்கு போறோமா இல்ல வேற ஏதாச்சும் ட்ரிப்புக்கு போறோமா, எல்லாருமே அதுக்கேத்த மாதிரியே வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, என்னால முடியலடான்னு புலம்பி தள்ளுவான். ஆக்சுவலா ரெவரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குமாமா, அதனால எல்லாம் அப்படித்தான் வருவாங்க, கண்டுக்காதங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்படித்தான் எல்லாருமே அந்த ரெவரிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம லூஃபி கிச்சன்ல போய் சமைக்க போறேன்னு பயங்கரமா அட்டுவலியம் பண்ணிட்டு இருக்கான். கேரட் கிச்சனை பார்த்துட்டு அசந்துருவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கிச்சனை அவ பார்த்தது இல்ல. எப்பவுமே சஞ்சய் வந்து வேற லெவல்ல மாஸ் காட்டி சமைச்சு எல்லாத்தையும் இங்க உட்கார வச்சு சாப்பிட வைப்பான். அந்த டைம் செம ஜாலியா இருக்கும். ஆனா இப்போ லூஃபி சமைக்க போறானே, அதான் என்ன ஆகுமோன்னு ஒரு சின்ன பீதி. சரி கிச்சனை பார்த்தே கேரட் இந்த அளவுக்கு அசந்து போயிட்டான்னா இன்னும் கப்பல்ல ஏகப்பட்ட பெஸ்டான இடங்கள்லாம் இருக்குது இல்ல, அதை காட்டுறேன்னு சொல்லி நம்ம ப்ரூக்கு ஒவ்வொரு இடமா கூட்டு போவான். அக்வாரியத்தெல்லாம் பார்த்துட்டு அசந்துருவா. ஏன்னா மீனுங்க அங்க வெரைட்டியா சுத்திட்டு இருக்கும். அண்ட் இதுதான் நமியோட ரூம். இங்க இருந்து தான் அவ சீ சார்ட் எந்த வழியா போகணும் அண்ட் கிளைமேட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பக்கவா பார்த்து தெரிஞ்சுக்குவா. அந்த ரூம்ல பார்த்தா ஏகப்பட்ட புக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம பெரிய பாத்டப் எல்லாம் இருக்கும். அது காலியா தான் இருக்குமா, நீ வேணா நல்லா சூடான தண்ணியில குளின்னு சொல்லிட்டு போவான். அவ உடனே திறந்து விடுவா. கரெக்டா அவனும் ஷவர்ட்ட வருவான். சுட அவன் மேல தண்ணி விழுந்த உடனே நல்லா சூடா வருதும்பா. எப்படி தண்ணி அவன் மேல திருக்கி விட்டுட்டு இவன் சூடா வருதாமா. கடுப்பாயி காட்டு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நமியோட டேஞ்சரின்ஸ் மரம், ரோபினோட ஃபிளார் கார்டனு, உசோப்போட கார்டனு, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் காட்டுவான். அவன் நான் இதுல கேரட்டை விளைய வச்சுக்கிறேன்பா, தெரிஞ்சதுன்னா தொட்ட பக்கத்துல அடிக்க மாட்டாங்க. மொத்தத்துல கேரட்டுக்கு இந்த ஷிப்பு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா ஏகப்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்காங்கல்ல. அந்த டைமுக்கு போது பெட்ரோக்கு நியூஸ் பேப்பர் டெலிவரி ஆகும். என்னதுன்னு எடுத்து ஹெட்லைன்ஸை படிச்சு பார்த்தவன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். என்னன்னா பல வருஷங்களா மறைக்கப்பட்ட அந்த மிஸ்டியான ஐலாண்டை கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. வேற எதுவும் இல்ல, பால்டிகோ. அங்கதான ரெவல்யூஷனரி ஆர்மி கோட்டையே இருக்குது. டிராகனு, சாபோ, கோவாலா அப்படின்னு இன்னும் பெரிய ஆளுங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அப்படி இப்படின்னு அந்த தீவை பத்தி விலாவாரியா போட்டிருப்பாங்க. சோ ரெவல்யூஷனரி ஆர்மி ஹெட் குவார்டர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பர்ஜஸ் பண்ணாட பையன் தான். சரி இதுக்கப்புறம் டிராகன் என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ண போறாருன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.